Psalms chapter 17, 1 to 15. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். I prayed of David, hear the right, O Lord, attend unto my cry. Give ear unto my prayer, that and get not out of the finger lips. வசனம் 2. உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகள் நோக்குவானாக. Let my end sentence come from thee and presence. Let thine eyes and behold the things that are than quick equal. வசனம் 3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிடப்படுத்தும் என்றும் ஒன்றும் காணாது இருக்கிறது. என் வாய் மீறுதபடிக்கும் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். Thou hast and provide many heart, thou hast and visited me in the night. Thou hast and tried on me and shalt and find nothing. I am the proposed that my mouth and shall and not and transgressors. வசனம் 4. மனுஷரின் செய்கைகள் குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலேயே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். Conquering this work of the man and by the bar of their lips, and I have the keep it my from this spot have this destroy. வசனம் 5. என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன, என் காலடிகள் வழுவி போகவில்லை. Hold up my hand going in these paths, that my hand footsteps slip not. வசனம் 6. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு அருள்வீர். என்னிடத்தில் உம்முடைய செவிகளை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும். I have called upon thee, for thou and wilt hear me, O God, and incline then hear unto me and hear my speech. வசனம் 7. உம்மிடம் அடைக்கலமும் புகுவரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது பிரசகத்தில் தப்புவித்து இரட்சிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். Show thee marvelous living kindness, O thou that and savest, and by these rights and hands on them and which put their trust in thee from those and that rise up against them. வசனம் 8. கண்மணியை போல என்னை காத்து keep me as the apple of the eyes, hide on me and under these shadows of my wings. வசனம் 9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனை பகைக்கிறவர்களுக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். For the wicked that and oppresses me from me and deal enemies and who compass me and about. வசனம் 10. அவர்கள் கொழுத்து போய் தங்கள் வாயினாலே இருமாப்பாய் பேசுகிறார்கள். They are the enclosed in their own and fat, which and their and mouth and they and speak and prettily. வசனம் 11. நாங்கள் செல்லும் பாதைகளிலே எப்பொழுதும் எங்கள் வளர்த்து கொண்டால் எங்களை தரையிலே தள்ளுபடி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கின்றன. They have the now and compass and using the ear and step. They have the set and their eyes and wing down to the earth. வசனம் 12. பீறுகிறதற்கு அவளுள்ள சிங்கத்துக்கு மறைவிடங்களில் பதிவிருக்கிற வாழ சிங்கத்திற்கு ஒப்பாயிருக்கிறார்கள். Like Asian lions and that is an greedy of this and pray.
and as in war and the young lions and lurking in secret place. வசனம் 13. கர்த்தாவே உம்முடைய பட்டயத்தில் என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவியும். Arise, O Lord, and disappoint him, and cast him and down. Deliver me and stolen from this wicked, which is an sword. வசனம் 14. கர்த்தாவே மனுஷருடைய கைக்கு இம்மையிலே தங்கள் பகையை பெற்றிருக்கிற இவ்வளவாக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திராவியத்தினால் நிரப்பீர். அவர்கள் புத்திரர் பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கும் விட்டுச் செல்கிறார்கள். From man and which and have these hands and whole Lord, and from man of this world, which and have the hither protein in this life, and the ocean belly thou fullest, which and they and had and treasuries, they are full of the children, and live this rest of their and the substance of their and babies. வசனம் 15. நானே நீதியிலே உம்முடைய முகத்தை தரித்திருப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயல் திருப்தியாவேன். As for me, I will and hold and the face in the rightnesses. I shall be and satisfied when I and wake with my likeness. Friends, நேற்று தினத்தில் ஒரு பேஜ் கான்ஸ்லேட்லேருந்து வாங்கிட்டு வந்த 4 புக்கில் ஒரு புக்கை படித்தேன். அந்த புக்கு இந்த புக்கு தான். என்ன படித்தேன் அப்படின்னா, லிட்டா கைட் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் ஃபார் லைப்ரரிஸ், மேத்யூ ரிடிஸ்மா, library and information technology and asceticism. லிட்டா வழிகாட்டி பதிலளிக்கக்கூடியது நூலகங்களுக்கான வலை வடிவம். மேத்யூ ரீட்ரஸ்மா நூலகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சங்கம். சாப்டர் 1, A case for the responsive web design. If you are like me, you spend a lot of the times looking at your library websites as the analysis and service logs. 1ஆம் அத்தியாயம். பதிலளிக்கக்கூடிய வலை வடிவமைப்பதற்கான ஒரு வழக்கு. நீங்கள் என்னைப் போலவே இருந்தால் உங்கள் நூலக வலைத்தளத்தில் பகுப்பாய்வு மற்றும் சேவை பதிவுகளை பரப்புவதில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். As it from the canlowing now and many and wished and you are the catalogs had and lost and weak and how and many flocks left and your seats, and after a brave clambers set you are the abstronically made an FAQ page. You can learn a button about these people that use your library websites and their and computers. கடந்த வாரம் உங்கள் பட்டியலில் எத்தனையோ பேர் பார்வையிட்டார்கள். உங்கள் நம்பிக்கையுடனே பெயரிடப்பட்ட FAQ பக்கத்தை பார்த்து பிறகு எத்தனை பேர் உங்கள் தளத்தை விட்டு வெளியேறினார்கள் என்பதையும் தவிர, உங்கள் நூலக வலைத்தளத்தை பயன்படுத்தும் நபர்கள் அவர்கள் கணினிகளையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். Sophisticated analysis programs I will and tell you where and you are the visitors lives, what kind of the computer they have,
and which and browsers they and visit from. அதிநவீன பகுப்பாய்வு நிரல்கள் உங்கள் பார்வையாளர்கள் எங்கும் வசிக்கிறார்கள், அவர்களிடம் என்ன வகையான கணினி உள்ளது என உலாவி இருந்து அவர்கள் பார்வையிட்டார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்கும். Other sites are the scorelate way in those and reports and until and reconnectly one particular numbers and it not different much and from an website and screen resolution. இந்த அறிக்கைகளில் மற்ற புள்ளி விவரங்களும் மறைக்கப்பட்டுள்ளன, மேலும் சமீப கால வரை ஒரு குறிப்பிட்ட எண் வலைத்தளத்திலிருந்து அதிக வேறுபடவில்லை. திரை தெளிவு திறன். This was born through these websites and designers. இது வலைத்தள வடிவமைப்பாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. By looking at those statistics we cloud and tell you Lord these and screens were and are set visitors and those and we conclude how big to make your seats. இந்த புள்ளி விவரங்கள் பார்ப்பதன் மூலம் எங்கள் தளங்களில் பார்வையாளர்களின் திரைகளில் எவ்வளவு பெரியவை என்பதும் எங்களால் சொல்ல முடியும். இதனால் எங்கள் தளங்கள் எவ்வளவு பெரிதாகவும் மாற்றுவது என்று முடிவுக்கு வந்தோம். If this data said and that is your screen you are an 1024 pixel wide and the 768 pixel tall and then we were and determination to the use every glorious pixel of that and screen. பயனாளர்களின் திரைகள் 1024 பிக்சல் அகலமும் 768 பிக்சல் உயரமும் கொண்டவை என்று தரவு கூறினாலும் அந்த திரைகளில் ஒவ்வொரு அற்புதமான பிக்சல்களையும் பயன்படுத்த நாங்கள் உறுதியாக இருந்தோம். Then in the 2007 those and reports start to look and different. பின்னர் 2007 ஆண்டிலே இந்த அறிக்கைகளை வித்தியாசமாகவும் தோன்ற தொடங்கின. The first an iPhone was an result reset and the people cloud and finally browser to web and the phone as the easily that they and cloud and a desktop or the laptop's computer. முதல் ஐபோன் வெளியிடப்பட்டது, மக்கள் இறுதியாக டெஸ்க்டாப் அல்லது மடிக்கணினியில் இணையத்தை எளிதாக உலாவுவது போல தொலைபேசியிலும் இணையத்தை உலாவ முடிந்தது. Your screens and results reports and started to get and more and deliver, adding and screen and 220 pixel and 480 pixel wide. எங்கள் திறன் அறிக்கைகளின் மேலும் மாறுபட்டதாக மற்றும் தொடங்கின 320 பிக்சல் மற்றும் 480 பிக்சல் அகலமுள்ள திரைகளை சேர்த்தன. Then on Google result the Android and operating system and the smartphone and marketing expanded tablets and come this new and most I have digital gadget and the screen and resolution reports now and show and designs the Androids of the enters. பின்னர் கூகுளில் ஆண்ட்ராய்டு இயக்கம் முறையை தெளிவுபட்டது. ஸ்மார்ட் போன் சந்தை வெடித்தது. டேப்லெட்டுகள் புதிதாய் கட்டாய டிஜிட்டல் கேஜெட்டாக மாறிவிட்டன. மேலும் திறன் அறிக்கைகளில் இப்பொழுது டஜன் கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான உள்ளீடுகளை காட்டுகின்றன. This has the caused in some and can since we and design zero the libraries webs for this screen
1024 pixels wide. எங்கள் நூலக வலைத்தளங்களை 1024 பிக்சலை அகலமுள்ள திரைகளில் வடிவமைத்தல் இது சில கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. Your seats and wear shall and we and say not an optimized for all those and different screen. எங்கள் தளங்கள் இந்த எவ்வாறு திரைகளுக்கு எவ்வாறு உகந்ததாக இல்லை என்று சொல்லலாமா? நல்லா இருந்தது படிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து படிக்கணும். எப்படி இருந்தது ட்ரான்ஸ்லேஷன்?